இப்போ பார்த்தீங்கன்னா சவரிக்காடு மலையில் மலை உச்சியில் இருக்கும். இந்த உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி மரம் இருக்குது. அந்த மரத்தில் தான் நம்ம கதிர் ஏறினா. அவர் ஏறினதை பார்த்து நீங்கள் எல்லோரும் திட்டுனீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்புக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிறுவன் மேலே நீங்கள் எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு அவங்க கமெண்ட்லேயே நான் பார்த்துட்டேன். அதுக்கு நான் தலை வணங்குறேன். 6 வருஷமாக நான் மலைவாழ் மக்களுக்கு வேலை செய்கிறேன். இது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட எதுவுமே நான் எதிர்பார்த்ததில்லை. ஒரு பப்பாளி மரத்தில் ஏறினதே உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கே. நீ எந்தெந்த மரத்துலலாம் ஏறுவேன்? கடுக்கா மரத்தில் ஏறுவீங்களா? எந்த மலையில் போய் ஏறுவீங்க? இந்த மலையில் 2 மலை விட்டு தாங்கி அங்கே பாருங்கள் பின்னாடி. ஸோ அந்த மலை உச்சியில் போய் நம்ம கதிர் வந்து கடுக்கா மரத்தில் ஏறுவார். கடுக்கா மரம் பப்பாளி மரம் மாதிரி சின்ன மரம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஹைட்டான மரம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும், இதான் கடுக்கா மரம். இப்போ சொல்லுங்கள், பப்பாளி மரத்தில் ஏறினது பயங்கரமான விஷயமா இல்லை நம்ம கதிர் வாழ்க்கையே பயங்கரமான விஷயந்தான்? கதிர் மட்டும் கிடையாது, இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களுமே எல்லா மரத்துலேயும் ஏறுவாங்க. நீங்கள் ஏன் கமெண்ட்டில் அப்படி பேசுனீங்க அப்படின்னா காரணம் என்னென்னா, மலைவாழ் மக்களுடைய கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியாது. மலைவாழ் மக்கள் உள்ள வாழ்க்கை வந்து அப்படி தான். ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை நரக வாழ்க்கை. நான் வந்து இவனை வாடா போட அப்படின்னு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு கோவம். நாங்கள் 2 பேர் வந்து அந்தளவுக்கு பழகியிருக்கோம். இது வரைக்கும் எத்தனை மரம் ஏறிப்பீங்க நீங்கள்? அது எண்ணவே முடியாத அளவுக்கு மரம் ஏறியிருக்கீங்களா? அந்த மலை ஃபுல்லாக மரம் ஏறிருக்கீங்க தானே? ஸோ இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த அடியும் பட்டது இல்லையா? அடிப்படல, ஓடி போய் விழுகிறது மட்டும்தான். இனிமேல் பப்பாளி பழம் ஏறாதீங்க, சரியா? நான் சொன்னாலும் சொல்ல நீங்கள் ஏறுவீங்க. ஆனால் தின்னணும்ல, அது ஏறிதான் ஆகணும். உடஞ்சிருன்னு பயப்படுறாங்க. உடஞ்சிருமா? நாங்கள் தான் வெயிட்டாக இருக்க மாட்டோமே, அப்புறம் எப்படி உடஞ்கும்? அப்புறம் சொன்னீங்க எல்லோரும் கதிர் வந்து எங்களுக்கு பப்பாளி பழம் பறித்து கொடுத்தாரு. ஸோ அவருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்களாம் என்ன பண்ணியிருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க. அவரே நான் சொல்லுவார் நான் என்ன கொடுத்தேன்னு. அன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேன்? காசு தந்தீங்க. அன்றைக்கி அவருக்கு காசு கொடுத்துட்டு தான் வந்தேன் செலவுக்கு. அதேமாரி அவருக்கு ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன், சரிங்களா? ஸோ மலைவாழ் மக்களை டெவலப் பண்ணி அவங்களோட கல்வியை உருவாக்கி அவங்கள வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். உங்களுக்கு தோன்றதை எங்கள்கிட்ட சொல்லுங்கள். திட்டமும் செய்யுங்க, இல்லை நாங்கள் செய்கிறதில் தப்பு இருந்தால் அந்த குறையும் சொல்லுங்கள். நாங்கள் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணுங்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். தேங்க்யூ.